வணக்கம் மக்களே. இப்போ தான் ரீசெண்டாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனி டீமர்ஜ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ வரைக்குமே லிஸ்ட் ஆகி 4 டேஸ் ஆகுது. 4 டேஸுமே லோவர் சர்க்கியூட்டில் தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் பார்த்தா இது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ 262 ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 5% லோவர் சர்க்கியூட்டில் தான் ஷேர் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டேவும் சேமாக வந்து 5% க்ளோஸ் ஆச்சு. அதேமாரி இங்கே தேர்ட் டேவும் சரி, அப்புறமேட்டு ஃபோர்த் டேவுமே இங்கே வந்து 5% சொல்லிட்டு டெய்லியுமே இங்கே லோ ப்ரைஸில் தான் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இந்த ஸ்டாக் ட்ரேடில் வந்து ஒரு 4 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு நியர் வந்து 20% இங்கே ஸ்டாக் கரெக்ஷன் பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் டெய்லியுமே ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? இந்த ஷேரில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இல்லையா? நீங்கள் ஒரு வேளை இந்த ஷேரை ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சேல் பண்ணிட்டு போயிடணுமா இல்லை வெயிட் பண்ணணுமா? கம்பெனி இது பிஸ்னஸ் மாடல் என்னவாக இருக்கும் ஃப்யூச்சரில்? இவங்களுடைய காம்படிட்டர்லாம் யாரெல்லாம் இருக்காங்க மார்க்கெட்டில்? இது எல்லாத்தையுமே இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்பயே இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை கம்பெனியில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்குமே புரியும். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், யாருமே ஸ்டாக்கை பற்றி இன்டெப்த் டீட்டெயில்ஸில் சுத்தமாக தெரிஞ்சிக்கிறதே இல்லை. ஜஸ்ட் யாராவது ஒன் டைம் ஸ்டாக்கை பற்றி சொன்னால் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சைட்லேயா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி சைட்லேயா இருக்கட்டும், அந்த ஸ்டாக்கை இன்டெப்த் டீட்டெயில்ஸில் தெரிஞ்சிக்காமல் அப்படியே பை பண்ணிடுறது. இதனால தான் ரொம்ப பேர் ஷேர் மார்க்கெட்லேயே அதிகமாக லாஸையே ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் உங்களுக்காக எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலில் 1 by 1 எவ்வளோ தான் டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வாங்க போகிற ஸ்டாக் கம்பெனி என்ன, கம்பெனி என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா இல்லையா, ஃபண்டமெண்டல் ஃபைனான்சியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, ஃபைனலாக டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையுமே அனலைஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் இருந்ததுன்னா நம்ம ட்ரேடே எடுக்கிறோம். அப்படி ட்ரேட் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம்லேயே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்குமே ரொம்ப அதிகமாக பாசிட்டிவ் ஃபீல்ஸ் இருக்கும். கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்குமே புரியும். ஒருவேளை நீங்களே ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுற மாதிரினா யாரோடைய ஹெல்ப் இல்லாமலே நீங்களே கான்ஃபிடென்ட்டாகவே அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் ப்ரைஸ் டெய்லியுமே ப்ரைஸ் டவுன் ஆகி இப்போ 213 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,34,000 இருக்குது. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். இங்கே ஸ்டாக் பிஇ பாருங்கள் 5000க்கு மேலேயே இருக்குது. இங்கே பிஇ ரேஷியோ இவ்வளோ வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுலேருந்தே கரெக்டாக தெரிகிறது என்னதுன்னா இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்டான வேல்யூவேஷனில் கரெக்டாக வந்து செட்டே ஆகலை. அதனால இந்த அளவுக்கு பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதே செக்டர் பிஇ பாருங்கள், இங்கே வெறும் ஜஸ்ட் 23 தான் இருக்குது. அப்புறம் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே வெறும் 0.29% தான் இருக்குது. அதே மாதிரி ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே 0.19% தான் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே இங்கே ரொம்ப லோவாக இருக்கிறதுக்கான காரணமே டெய்லியுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் ப்ராப்பராக ப்ரைஸ் வந்து செட் ஆகிடுச்சுன்னா ROCE அப்புறம் ROE ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கேயுமே 45% இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான். அடுத்தது இங்கே டெட் டு ஈக்விட்டி பாருங்கள் 0.03 தான் இருக்குது. இதுலேருந்து ஆல்மோஸ்ட் இருக்குது. இந்த கம்பெனியுமே கடனே இல்லாத கம்பெனி தான். இந்த ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் பிஸ்னஸ் மாடல் என்னவாக இருக்கும் அதை பார்த்துடலாம். இந்த பிஸ்னஸ் வந்து NBFC செக்டரில் தான் வராங்க. இவங்க காம்படிட்டர் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து எந்த மாடலில் வந்து பிஸ்னஸ் நேச்சர் இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களது பிஸ்னஸ் மாடல் நேச்சருமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் மாடலில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கஸ்டமர்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே. நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைன்லேயும் சரி இல்லை ஆஃப்லைன்லேயும் சரி பை பண்ண போகிற மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைலாக இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் இல்லை டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பைக்கு, ஃபர்னிச்சர் இது எல்லாத்தையுமே பை பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம லம்சம் பேமெண்ட் கொடுத்து ப்ராடக்டை வாங்கவே மாட்டோம். எப்படியும் நம்ம வந்து இஎம்ஐயில் தான் ப்ராடக்டையே வாங்குவோம். நம்ம வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே லோன் தரதே வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் தான். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இதில் தான் நம்மளுக்கு டைரெக்டாகவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வெறும் இந்த கன்சியூமர் டியூரபிள் லோன் ஃபைனான்ஸில் மட்டும் இல்லை, ஹவுசிங் லோன், ப்ராப்பர்ட்டி லோன், பிஸ்னஸ் லோன், இன்னும் அதிகமான பிஸ்னஸ்க்கு எல்லாமே இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சேம் கான்செப்ட் தான் ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸும் சேமாக இருக்கிறதுக்கான மோஸ்ட்லி அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜியோ கிட்டேயுமே ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் சப்போர்ட்டுமே அதிகமாகவே இருக்குது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நம்ம ஏதாவது வாங்க போகிறோன்னா அதில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக ரிலையன்ஸ் ஷாப் இருக்குது. அங்கேருந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே
கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாகவே. டெய்லியுமே கஸ்டமர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக ரிலையன்ஸ் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு அது ஒரு ஷாப் இருக்குது. அங்கேருந்துமே ஜியோ ஃபைனான்ஸ்க்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஆன்லைனில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயுமே அஜியோது வெப்சைட்டே இருக்குது. ஓரளவுக்கு ஜியோ ஃபைனான்ஸால் இங்கேருந்து ஈஸியாகவே பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் டெலிகாம் செக்டர்லேயும் சிம் கார்டு மூலியமாக நல்ல ஸ்ட்ராங்காகவே பிஸ்னஸை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா செக்டர்லேயுமே ரிலையன்ஸ் இதே வந்து கம்பெனி இருக்கிறதால ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகிறதுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஃபைனலாக ரிலையன்ஸ் வந்து ஒரு செக்டரில் வராங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பிஸ்னஸில், அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக அவங்க அதிகமாகவே ஃப்ரீயாகவே ஆஃபர்ஸ்லாம் தருவாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து 2016-17 ஃப்ரீயில் தந்து தான் மொத்த மார்க்கெட்டே வந்து டெலிகாம் செக்டரே வந்து கிராப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து மொத்தமாக வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு இல்லை, ஓரளவுக்கு மற்ற காம்படிட்டரை விட இவங்களது ஃபைனான்ஸ்லேருந்து வாங்கும் போது மற்ற காம்படிட்டரை விட ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகமாக டிஸ்கவுண்ட் தரதுக்கான சான்சஸ் டெஃபினட்டாகவே இருக்கும். இந்தமாரி கம்மியாக ஓரளவுக்கு ரீசனபிளாக கம்மியான ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஜியோ ஃபைனான்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னமுமே கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. என்பிஎஃப்சி இது செக்டரில் இருக்கிறதால பஜாஜ் ஃபைனான்ஸ் இது சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் 28 ரிலையன்ஸ் இது ஏஜிஎம் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் தான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஜியோ ஃபைனான்ஸ் இது என்ன பிஸ்னஸ் மாடல் இருக்கும், என்ன நேச்சர் இருக்குது, என்ன க்ரோத் இருக்குது, எல்லாமே வந்து சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வரப்போகிற 28 ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நேச்சர் இந்த மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் புரியும். நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டரில் மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கணுன்னா இப்போதைக்கு 3வது இடத்துல இந்த ஜியோ ஃபைனான்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பியர் கம்பேரிசனில் மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தா தெரியும், பஜாஜ் ஃபைனான்ஸ் இது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 4,30,000 கோடிக்கு மேலேயே வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. செகண்ட் பிளேஸ்லையுமே பஜாஜ் ஃபின்சர்ந்து 2,30,000 கோடிக்கு மேலேயே வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. தேர்ட் பிளேஸில் இங்கே ஜியோ ஃபைனான்ஸ் தான் இருக்காங்க. இவங்களது மார்க்கெட் கேப் வந்து இப்போ 1,30,30,000 கோடிக்கு மேலேயே இருக்குது. அதுக்கடுத்தது சோழமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் இருக்காங்க, பஜாஜ் ஹோல்டிங் இருக்குது, எஸ்பிஐ கார்டு இருக்காங்க, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்காங்க. இப்போ ஷேர் ப்ரைஸ் எதுக்காக டெய்லியுமே இந்த மாதிரி டவுன் ஆகிட்டே இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து டிமர்ஜ் ஆகி தனியாக வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸில் இந்த 2 இடத்துலையுமே ட்ரேட் ஆகிற கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து இப்போ டிமர்ஜ் ஆகி இப்போ ஜியோ ஃபைனான்ஸுமே நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா இடிஎஃப்ல நிஃப்டி 50ல் வந்து வெறும் டாப் 50 கம்பெனி மட்டும்தான் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரியே சென்செக்ஸில் டாப் 30 கம்பெனி இது மட்டும்தான் இங்கே லிஸ்ட் இருக்குது. ஏன்னா ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லிஸ்ட் ஆனதால் இந்த நிஃப்டி 50லையும் அப்புறம் சென்செக்ஸ்லையும் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் இந்த கம்பெனியை பார்க்க முடியும். அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பெனியை நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸ் இந்த 2 இடத்துலேருந்துமே வெளியே எடுத்துருவாங்க. இதுக்கான மெயின் ரீசனே நிஃப்டி 50யாக இருக்கட்டும் இல்லை சென்செக்ஸ்லேயே இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு சில சர்டன் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபாலோவர்ஸில் இருந்தால் தான் பெஸ்ட்டான கம்பெனியை மார்க்கெட் வைஸில் செலக்ட் பண்ணி நிஃப்டி 50லேயே சென்செக்ஸ்லேயுமே ஆட் பண்ணுவாங்க. இதில் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வெறும் 10 நாளைக்காக T2T ட்ரேட் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இதுக்கு மீனிங் என்னென்னா உங்களால் டெய்லி பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை எஃப்என்ஓவாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், அது எதுவுமே வந்து இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஒரு 10 நாளைக்காக வாலட்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ்லேயே இந்த ஜியோ ஃபைனான்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸில் இருக்கிற ஒரு ரூல்ஸ். இன்ட்ராடே எஃப்என்ஓ ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே ஸ்டாக்கில் வந்து ட்ரேடிங் ஆனால் தான் இங்கே நிஃப்டி 50லேயே சென்செக்ஸ்லேயுமே வந்து பிளேஸ் ஆக முடியும். இதெல்லாம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிஃப்டி 50லேயே சென்செக்ஸ்லேருந்துமே இந்த கம்பெனியை வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான லெவல் ரேஞ்ச் பவுண்டில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ரீட்டைலர்ஸ் வந்து இங்கே ஒரு நல்ல பையிங் ஆப்ஷன்னு சொல்லிட்டு இந்த ஷேர்ஸை வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ டவுன் ஆகிறதுக்கான காரணமே வந்து கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இது எல்லாமே வந்து நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸில் இருக்கிற ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து சேல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த ஷேரை வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா விற்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த டைமில் வந்து அவசியமே இல்லை. வெயிட் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அடுத்தது ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து ஒரு லெவல் ஆவரேஜில் வந்து கரெக்டாக செட் ஆகும். இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு ஷார்ட் டைம் ப்ராப்ளம் தான். அதனால் ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே கரெக்ஷன் ஆகுதோ திரும்பவுமே வந்து மார்க்கெட்லேருந்து மேலே தான் போகும். இதை நான் சேட் பேட்டர்னில் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், டெய்லியுமே கீழே இறங்கிட்டே தான் இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ரொம்ப கீழே இறங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 ரூபாலேருந்து 175 ரூபா வரைக்கும் தான் இறங்கிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. அப்படி எவ்வளோ தான் இறங்கினாலும் திரும்பவுமே இங்கேருந்து டேரெக்டாக வந்து மேலே போகும். அப்படி மேலே போகும்போது இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் வாங்கின ப்ரைஸ் ரேஞ்ச்லேயுமே இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இங்கேருந்து சேல் பண்ணிவிட்டு வெளியே போகணுன்னாலும் போகலாம். அப்படி இல்லைனா ஒருவேளை லாங் டைமுக்கு நீங்கள் வச்சிருக்க மாதிரினா இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாகவே வச்சிருக்கலாம். ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக க்ரோத் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்புறம் சான்ஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டாக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள், அந்தளவுக்கு இங்கே பெட்டரான ரிசல்ட் எதுவுமே போஸ்ட் ஆகல. சேல்ஸுமே 2018 3 கோடி, அப்புறம் 19 மைனஸில் போயிருக்கு, அதுவும் 105 கோடி, அப்புறம் 20 349 கோடி, 21 303 கோடி, மார்ச் 22 149 கோடி. இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் சேல்ஸ் எந்த அளவுக்கு இங்கே கிளியராக டவுன் ஆகிட்டே தான் போகுது. இங்கே எதுவுமே வந்து மேலே போகல, டவுன்லேயே தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எதுவுமே அந்தளவு சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதுவுமே சரியில்லை இப்போதைக்கு. ஃபைனலாக கம்பெனி இது நெட் ப்ராஃபிட் இதுவுமே சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. 2018 2 கோடி, 19 மைனஸ் 402 கோடி, அப்புறம் 20 230 கோடி, 21 123 கோடி, அப்புறம் 22 168 கோடி. இப்போ 2023 கரண்ட்டாக வெறும் 31 கோடி தான் ப்ராஃபிட் ஆயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டெக்னிக்கல் சேட் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஷியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்தளவுக்கு இங்கே பாசிட்டிவ் சைன் இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைனே இல்லை. அதனால் நானுமே வந்து இந்த ஷேரில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலை. வெறும் ஒரு ஜியோது கம்பெனியை பார்த்துட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடல் என்ன, அப்புறம் ஃபைனான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆகஸ்ட் 28 ஏஜிஎம் மீட்டிங்கில் எந்த அளவுக்கு ரிப்போர்ட் வருது, அப்புறம் பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அடுத்தது ஒருவேளை ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குமான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களுமே இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு நியூ என்ட்ரி இந்த ஸ்டாக்கில் எடுக்கிற மாதிரினா இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு தான் இருக்கும். அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏஜிஎம் மீட்டிங்கில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கு வீடியோ வேணும் அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.